நீங்க வாய்ஸ் கிளியரா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு தேஜா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்டூடெண்ட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சிஓஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் தெரியும் தானே? சும்மா பேசிக்கா என்ன விஷயமா அதை பேசலாம். உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். டைப் ரைட்டிங் வந்து கம்பல்சரி நீங்க ஸ்பீட் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட்லாம் வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் அந்த ஸ்பீட் பிக்கப் ஆகல அப்படிங்கிற அந்த பேனிக் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க வந்து சப்ஜெக்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியும் உங்களால பிக்கப் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலையில சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே 2 சப்ஜெக்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பவும் சாயந்தரத்துலயும் டைம் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கு. டச்ல இல்லாம இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்றவங்க ஏற்கனவே நான் டச்லயே தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா 100% நீங்க சிஓஏல பாஸ் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரி, ஓகேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? சிஓஏல ரொம்பவே பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மவுஸ்னா என்ன, கீபோர்டுனா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பேசிக்கா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் வந்து இப்பதான் புதுசாவே கம்ப்யூட்டருக்கு வரலாம். புதுசா வரவங்களுக்காக சொல்றேன். இப்ப ஏற்கனவே தெரிஞ்சு சும்மா லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு மவுஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு நிமிஷம் பிக்சர் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு மவுஸ் எடுத்துக்கலாம் நம்ம, சிம்பிளா இருக்கக்கூடியது. ஓகே, இப்ப இந்த மவுஸ் எடுத்துக்கலாமா? இப்ப இந்த மவுஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 2 கிளிக் இருக்குங்க. ஒண்ணு வந்து லெஃப்ட் கிளிக். நமக்கு எது லெஃப்டோ அதுதான் மவுஸ்லயும் லெஃப்ட். அடுத்து இது வந்து ரைட் கிளிக். லெஃப்ட் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டரையோ இல்ல வந்து பிடிஎஃப்ஐயோ இந்த மாதிரி எல்லாம் ரன் பண்ணணும், அதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடியது லெஃப்ட் கிளிக். அடுத்த ரைட் கிளிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அதோட மெனுஸ் ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இதோட ஆப்ஷன்ஸ் மெனுஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இது மேல வச்சா ரைட் கிளிக் பண்ணணுமா, ஓப்பன் பண்ணணுமா, இல்ல நியூ டாக்குமெண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணணுமா, பிரிண்ட் எடுக்க பேஜுக்கு பண்ணணுமா, இந்த மாதிரி மொத்தம் மெனுஸ் ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு வந்துடும் இதை ரைட் கிளிக் பண்றது மூலமா. இதே நான் டபுள் கிளிக், கிளிக்குங்கிறது லெஃப்ட் கிளிக் தான். நம்ம வந்து அதை லெஃப்ட் கிளிக் நம்ம மென்ஷன் பண்ணவே மாட்டோம். டைரக்டா நம்ம கிளிக் மட்டும்தான் சொல்லுவோம். இந்த மாதிரி கிளிக் பண்றது மூலமா அந்த ப்ரோக்ராம ரன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இதுலயே சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும், ஒரு டயர் மாதிரி இருக்கும். இதை நம்ம மேலங்களையும் ஸ்க்ரோல் பண்றது மூலமா பேஜ் அப் அண்ட் டவுனுக்கு கொண்டு போயிட்டு வர முடியும். இப்போ மவுஸ்ல சிம்பிள் டாஸ்க் இதை மட்டும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னா போதுமாது. இது பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்து கீபோர்டு என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? இப்ப கீபோர்ட்லயும் நம்ம ஒரு சில கீஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு கீபோர்டு எடுத்துக்கலாம். சின்னதாவே வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம், லிசன் பண்ணுங்க. இப்படியே வச்சுக்கிறேன். இப்ப இந்த கீஸ்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கண்ட்ரோல் கீ இருக்கும், நம்ம மவுஸ் கவனிக்கணும். அடுத்து வந்து நமக்கு ஸ்டார்ட் மெனு, அதாவது ஸ்டார்ட் மெனுனா இது வந்து நமக்கு ஸ்டார்ட் மெனு மாதிரி இருக்கக்கூடிய விண்டோஸ் கீன்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ஆல்ட் கீ. பக்கத்துல பெரிய கீ இருக்கக்கூடியது ஸ்பேஸ் பார். அதே போலதான் இந்த பக்கமும் இருக்கும். அடுத்து இங்க ஒரு கண்ட்ரோல் ஆல்ட் எல்லாம் இருக்கும். சரி, ஓகே, டபுள் சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் கீ இருக்கும், 2 சைடுமே இருக்கும். மேல என்டர், பேக் ஸ்பேஸ், டேப் இருக்கும், கேப்ஸ் லாக் இருக்கும். ஏன் இந்த கீஸ் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரும்போது நான் யூஸ் பண்ணுவேன். நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இது எதுக்கு யூஸ் ஆகுறது ஏன் பார்க்க போகல, இப்போ மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறப்போது நமக்கு வர தேவைங்கிறதுக்காக சொல்லிடுறேன். அப்போ இந்த கீஸ் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இந்த கீஸை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து விண்டோஸ் கீங்கிறது இங்க ஒரு பிரிண்ட் ஸ்கிரீனுங்கிற ஒரு கீ இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ப்ரெஸ் பண்றது மூலமா பேஜை நம்மளால ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம அவுட்புட் வந்து கொடுக்கும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். இதை பத்தி நான் சொல்லுவேன், அப்போ நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக்கான விஷயங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் குள்ள போயிடலாம் டைரக்டா. ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதே போல அதை எப்படி ரன் பண்றது. ஸ்டார்ட் பண்றதுதான் டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சு பார்ப்போம். ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து அவுட்புட் சொல்லுவேன், அது என்ன அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது எல்லாமே நம்ம ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதை எங்க சப்மிட் பண்ணணும் என்ன அப்படிங்கறது எல்லாமே ஆஃபீஸ் கிளாஸ் வரும்போது நான் சொல்லுவேன்.
இப்போதைக்கு எதுக்கு என்னென்ன அவுட்புட் அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். ஒரே நேரத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமா நம்ம எப்படி ரன் பண்ணலாம், அந்த ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம ஸ்விட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதுதான் ரன்னிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றது, இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இப்போ நாங்க காட்டுற இந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எய்ம் ரிசல்ட் இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி நம்ம போய் செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு பிகினரா வரும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சர்ச் ரன் ஆப்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டெஸ்க்டாப்பை பத்தி நான் சொல்லுவேன். இப்ப நமக்கு வந்து கர்சர் இருக்கு இல்லையா, இல்ல இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த பிளேஸ் வந்து நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்கிரீனை நம்ம டெஸ்க்டாப் தான் சொல்லுவோம். அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் பார்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலர் பார் மொத்தமா இருக்கு இல்லையா, இதை வந்து டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த டாஸ்க் பார்லயே தான் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைடு கீழே கார்னர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். இது வந்து சர்ச், இது வந்து சர்ச் பாக்ஸ்னு சொல்லலாம். நான் வந்து நமக்கு என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து டேரக்டா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கோம் அதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இல்ல நம்ம ரன் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் மினிமைஸ் பண்ணோம்னா வந்து ஹைட் ஆகி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது சொல்றோம், அப்போ லிசன் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த இடத்துல வந்து டேட், டைம், நோட்டிபிகேஷன் ஏரியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்ம டாஸ்க் பார்னு சொல்லுவோம். டெஸ்க்டாப், டாஸ்க் பார், இது நம்ம எது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தப்பட்ட நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்க, இப்ப நான் எப்படி ரன் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம்னு சொல்றேன். இங்க இருக்க ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸ்ல வச்சுட்டு ரன் ஆப் அப்படின்னு மட்டும் கொடுங்களேன். இப்ப கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரன் ஆப்னு வருதா, இல்ல நீங்க டேரக்டா ரன்னு மட்டும் கொடுங்க. ரன்னு கொடுத்தீங்கன்னாவே ஓகே, ரன்னு கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி வரும். இப்ப இந்த இடத்துல நீங்க டைரக்டா ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாலும் சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வந்துருதுங்களா. இப்ப ப்ரௌஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்து டெஸ்க்டாப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸோடைய ஐகான்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதுல இருந்து நீங்க எந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நமக்கு டைரக்டா ரன் ஆக ஆரம்பிச்சு. சார் இப்படிதான் நம்ம பண்ணணுமா ஒரு ப்ரோக்ராமே ரன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல வந்துதான் பண்ணணுமா, அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து டைரக்டா எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போறீங்களோ அது மேல வச்சு டபுள் கிளிக் பண்றது மூலமா கூட நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, அது எல்லாமே நீங்க ப்ரோக்ராமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேல ஓப்பன் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்றது மூலமா கூட ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எந்த ப்ரோக்ராம ரன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்றது மூலமாவும் நம்ம ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ணுவோம். இப்படி பல டைப் இருக்கு. அதுல நான் முன்ன சொன்னது ஒரு டைப். சரி, இப்போ இதுக்கான அவுட்புட் நம்ம எப்படி கொடுக்கணும்னா இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருங்க. இப்ப நான் வந்து குரோமே ரன் பண்ற பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேல வந்து ஓப்பன், இந்த ஓப்பன்ல வந்து நீங்க கர்சர் வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் டைரக்டா வந்து எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு இதை வந்து அவுட்புட்டா கொடுக்கலாம். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பாருங்க அதை. சரி, இப்ப நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை போய் எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் பிசின்னு இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இதுல பிக்சர்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஸ்கிரீன்ஷாட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நமக்கு கீழே ஸ்டோர் ஆயிடும். இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற போட்டோலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். நம்ம ஒரு டைம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. வந்துருச்சுங்களா, பார்த்துட்டு இருக்கக்கூடியது அப்படியே நீங்க அவுட்புட்டா கொடுத்தீங்கன்னா போதும். இதை எங்க அப்லோட் பண்றது என்ன பண்றது நான் முன்னே சொன்னேன், வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மட்டும் லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க, இதே போதுமானது. ஓகேங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளவுதான். அடுத்த ரன்னிங் ப்ரோக்ராம், ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். நம்ம ஒரே நேரத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸை எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான 4 ப்ரோக்ராமை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 4ஐயும் மினிமைஸ் பண்ணிருங்க. ஏன்னா நான் 4 ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக இது. அதுக்கப்புறம் ஆல்ட் பிளஸ் டேப். இப்ப இதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோமானா நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். பவர் பாயிண்ட் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, குரோம் ஒன்று ரன் ஆகுது, அடுத்து எக்ஸல் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆல்ட் கீபோர்ட்ல நான் சொன்னால ஆல்ட் எந்த பக்கம் இருக்கு, 2 பக்கமும் இருக்கும். ஏதாவது ஒரு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி
டேப்ங்கிற கீ இருக்கும். அதை ஒரு டைம் ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு டேப் மேல இருந்து விரல எடுத்தோம்னா ஆல்ட் மேல இருந்து விரல எடுக்கக்கூடாது. நீங்க ஆல்ட்டை வந்து எப்போ ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் எடுக்கவே கூடாது. இப்போ நீங்க எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ டேபை ஒவ்வொரு டைமா ப்ரெஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் மேல மூவ் ஆக ஆரம்பிச்சு. இப்ப இதை நீங்க ரன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆல்ட் மேல இருந்து விரல் எடுக்கும்போது கூட இந்த ப்ரோக்ராம் நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு. நீங்க இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம வந்து இதுக்கு அவுட்புட்டை கொடுக்க வேண்டியது எது அப்படின்னா, நீங்க டைரக்டா வந்து இந்த இடத்துல பாருங்களேன், டாஸ்க் பார்லயே உங்களுக்கு டாஸ்க் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைரக்டா நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூட அவுட்புட்டா கொடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடியதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அவுட்புட்டா கொடுத்துக்கலாம் டாஸ்க் வியூ. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டும் இருக்கு நமக்கு. விண்டோஸ் பிளஸ் டேப். முன்ன வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எதெல்லாம் ரன் ஆகுதோ அது தெரியும்னு சொன்னேன். இப்போ நீங்க விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்பயும் எதெல்லாம் ரன் ஆகுதோ எல்லாமே தெரியும். ஆனா நீங்க டேப் ஆல்ட் பிளஸ் டேப் கொடுக்கும்போது அது ரன் ஆகுறது மட்டும் தெரியும். நம்ம அடுத்தடுத்து எதை ரன் பண்ணணுமோ அதுக்குள்ள போயிட்டு ஆல்ட்டை வந்து ரிலீஸ் பண்றது மூலமா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனா இப்படி நம்மளால ஸ்டேபிளா அந்த பேஜ் நிறுத்த முடிஞ்சிருக்காரு. இப்ப நீங்க விண்டோஸ் பிளஸ் டேப் கொடுக்கறது மூலமா இந்த பேஜ் அப்படியே நம்மளால ஸ்டேபிளா நிறுத்திக்க முடியும். நீங்க இதை வந்து அவுட்புட்டா கொடுக்கும். இவ்வளவுதான். மறுபடியும் வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ, கீபோர்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்டா இருக்கிற கீ எஸ்கேப் கீ, நீங்க அதை யூஸ் பண்ணி வெளியே வந்து அவுட்புட்டா கொடுத்துருக்கோம். சரி, ஓகேங்க. அடுத்த ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். இப்போ நம்ம ரீசெண்டா ரன் பண்ணி மினிமைஸ் பண்ண எந்த ஒரு பிக்சரா இருக்கலாம், இல்ல பிடிஎஃபா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் எப்படி நம்ம எடுத்து ரன் பண்றது அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடியதுதான். இப்போ வந்து டபுள் கிளிக் மை கம்ப்யூட்டர். இப்போ பாருங்க, நான் ஒவ்வொன்றா வந்து செய்யறேன், அப்படியே லெசன் மட்டும் பண்ணிட்டே வாங்க. திஸ் பிசி ஷார்ட்கட் கம்ப்யூட்டர் ஐக்கான இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளேயே வந்துருங்க. சில வந்து விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. கீழே இருக்கா? டபுள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் சொல்லியிருப்போம், லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் டவுன் கொஞ்சமா கீழே வாங்கிறது தான். கீழே வந்த பிறகு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டாவே ஈஸியை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ப்ளோர் வந்துடும். இப்போ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்க உள்ள வரும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் வரும். அதை எதுவுமே பண்ணணும்னா அங்க எஸ் அப்படிங்கறத மட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடும். நமக்கு இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ரன் பண்ணிடுவோம். நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதெல்லாம் அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும்ல. அந்த பேஜ் இப்ப நமக்கு இதை ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். நீங்க வேணும்னா இங்கிருந்து லாஸ்ட் ஆக்ஷன் எது நம்ம ரன் பண்ணுங்கிறத பார்த்துட்டு இங்கிருந்து நீங்க அதை எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அவுட்புட்டா கொடுக்க வேண்டிய பேஜ் இதுதான், விண்டோஸ் பிளஸ் ஸ்கிரீன்ஷாட். இதை கொடுத்து அப்படியே நீங்க அவுட்புட்டா கொடுத்துடலாம். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். மொத்தமா வந்து ஒரே கொஸ்டின்குள்ள 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. டைரக்டா பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் தான், அதுக்குள்ள நமக்கு சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படியே இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இது ஒன்னோட ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படின்னு சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தியரி உங்களுக்கு சைட் பை சைடு படிக்கிறதுக்கு கொடுக்கும், கிளாஸும் போய்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் குயிக்கா கிளாஸை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். அது இல்லாம ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி நேரத்துல மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ற ஐடியாவும் இருக்கும். சிலபஸ் முடிச்சு கொடுத்துட்டு அந்த ஸ்பீட்லயே உங்களுக்கு படிக்கவும் வச்சிடணும். நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கணும். அதே போல வந்து டெஸ்ட் கொடுக்கும்போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ணிக்கணும். ஏன்னா மெயின் எக்ஸாம்ல போட்டு டெஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் பேனிக் ஆகாம நம்ம எழுதிட்டு வர்றதுக்காக. டைப் ரைட்டிங் எல்லாம் வருது அப்படிங்கிற போது உங்களுக்கு டைப் ரைட்டிங் வெப்சைட் நம்மளதே இருக்கு. அது இல்லாம டோட் சைடு கூட கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல கிளியர் ஆயிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா டோட் சைட்ல கொடுக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் மெத்தடுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து 10 மினிட்ஸ் டைரக்டா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். உங்களுக்கு கையில ஸ்பீடு இல்லை அப்படின்னா அந்த ஸ்பீடு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். அப்படி பண்ணும்போது நம்மளால அந்த முழு ஸ்பீடை வந்து டைப் பண்ண அந்த ஃபீல் கிடைக்காது. அப்போ நீங்க நம்ம வெப்சைட் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருங்க, 10 நிமிஷம் உள்ள கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா போயிட்டு மெயின் வெப்சைட்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல சொல்றேன். நீங்க இப்போதைக்கு நம்மளதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா typewriting.endlessskillshorthand.in இருக்கும். வெப்சைட் கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள்ள வந்துருங்க.
அடுத்து வந்து ரெஜிஸ்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் மேல வந்து உங்களோட யூசர் நேமுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களோட பேர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்ட் நீங்க என்ன கொடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க டைரக்டா வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். அதுக்காக இப்போ உள்ள வந்தீங்கன்னா ஃபிங்கரிங்ல இருந்தே இருக்கும். நீங்க இங்கிலீஷ் ஃபிங்கரிங் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா டைரக்டா இங்க இருந்தே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க டைரக்டா ஸ்பீடு உள்ளதான் வரீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீடு. இப்படி உள்ள வந்து ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் கீழே நீங்க வச்சு நீங்க கிளிக் பண்ற வரைக்கும் ஃபிங்கரிங் என்ன காட்டும், ஆனா ஸ்பீடு தான் பிக்கப் பண்ணுவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வச்சு கிளிக் பண்ற வரைக்கும் உங்க எதுவும் டைம் ரன் ஆகிறது தெரியாது. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல ஸ்பீடை வச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமிங்கோட ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஸ்பீடை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா வந்து உங்களுக்கு ரோட்ல கொடுக்குறது 10 நிமிஷம் கொடுப்பாங்க. நீங்க இந்த 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு 10 மினிட்ஸை தாண்டி ஒரு 12 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ரொம்ப நாள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரலன்னா டைம் அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னா மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு இல்லாத போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. பாருங்க, நான் கொஞ்சம் மிஸ்டேக்காகவும் பண்றேன். ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி அது ஸ்பீடு கவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிஞ்சுல. சரி, ஓகே, இதோ நான் நிறுத்துறேன். இப்போ கீழே வந்து சப்மிட் கொடுத்தேன். இப்ப பார்க்கும்போது மொத்தமா எவ்வளவு மார்க், 4 மிஸ்டேக்னா நமக்கு 4 மார்க் லெஸ்ங்கிறது அர்த்தம். என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறது கீழே நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டிடும். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு ஸ்பீடா வந்து டைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் காட்டிடும். சரிங்களா? சோ அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளவு ஸ்பீட் நம்ம பிக்கப் பண்ணணும். நம்ம வந்து 30 வேர்ட்ஸ் per minute டைப் பண்ணாதான் ஒரு ஜூனியர் சர்டிபிகேட் லெவல். அப்ப நம்ம இப்பதான் 20 வேர்ட்ஸே டைப் பண்றோம். இன்னும் 10 வேர்ட்ஸ் per minute அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு மிஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஒரு 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப அதிகம். 50 மிஸ்டேக் எல்லாம் தொடக்கூடாது. ஒரு வேலை ஆரம்பத்துல தொட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக்கை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி தான் போனோம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே போலதான் உங்களுக்கு நீங்க பேக்ல வந்தீங்க அப்படின்னா தமிழுமே இருக்கும். இங்கிலீஷ்ல நான் சீனியர் வரைக்கும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சீனியர் இங்கிலீஷ் ஸ்பீடு இருக்கு, தமிழ் ஜூனியர் ஸ்பீடு இருக்கு, தமிழ் சீனியர் ஸ்பீடு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஜூனியர் லெவல்ஸ்க்கு கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்த வந்து நீங்க ஜஸ்ட் பிக்அப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டோட் வெப்சைட்லயே பண்ணலாம். அதை அடுத்து சொல்லலாம். சரி, ஓகேங்க. இதுல என்ன இருக்கு நான் சொல்றேன், அப்படியே லிசன் பண்ணுங்க. இதே மாதிரி டவுட் இருந்தா நீங்க கேட்டு போய்க்கலாம். இப்ப கீழடி மருதம் ஃபாண்ட், இதுல வந்து பூ எப்படி வந்து போடுறதுன்னு கேக்குறீங்க. சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலுமே சரி. இப்ப வந்து கீழடி ஃபாண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. பா போட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த பீக்கு பக்கத்துல ஒரு ஓப்பன் ராக்கெட் இருக்கு பாருங்க. இந்த கீ போட்டு காட்டுறாருங்க. இந்த கீ இருக்குல்ல, இதை நீங்க நார்மலா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன பூ. பெரிய பூ வேணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். இப்ப வந்து நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த கீயை கொடுத்துறேன். பூன்னு வந்துருச்சுங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க போயிட்டு வர செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் லைனா நான் கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்கிரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீபோர்ட்ல பாருங்க. இது வந்து விண்டோஸ் கீ. என்ன கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு F1 அந்த கீஸ் எல்லாம் இருக்கு. அந்த லைன்ல வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு கீ இருக்கும். இதை கண்டினியூவா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்துடும். பாருங்க, எடுத்து காட்டுறேன். வந்துருச்சுங்களா? இதே போல விஜயபாரதி சார் வருதுங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் டிஸ்கஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்றது, டைப்ரைட்டிங் ரிலேட்டடா இருக்கட்டும், சிஓஏ ரிலேட்டடா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்க. இதே போதுமானது. அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நம்ம கொடுக்குறத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரிலீவ் ஆயிக்கலாம். நாளைக்கு கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு செப்பரேட் குரூப்லாம் நான் இன்ஃபார்ம் பண்றேன். வந்து தேங்க்யூங்க. தேங்க்யூ.